ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்? ரைட்டு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அது யூடியூப் வீடியோஸில் வந்து அதிகமான வீடியோஸ் போனால் தமிழ்நாடு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் எப்படா இவ்வளோ போச்சு? சும்மா சொல்லலைங்க, 13 எம்மில் ஆரம்பித்து 400க்கும் மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோக்கான ஒரு முக்கியமான ஆளை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறோம். ஏன்னா அவருக்கு தான் 13 எம் போயிருக்கு. வாங்க சார், வாங்க. என்னதுடா கூப்பிட்ற? இந்த மூஞ்சி என்ன சொல்லுது? அப்படி இந்த அக்கா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜிபிடின்னு போட்டு ஏதோ ரெயின்போவை காட்டுறாங்க. இதுக்கு எதுக்கு 13 எம் வந்துச்சு எனக்கும் தெரில. சொல்லுங்கள், இதுக்கு எதுக்கு 13 எம் வந்துச்சு? அதாவது என்னுடைய உழைப்புக்கு, என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பலன். அடங்கம்மால அப்போ நானும் ஏதாவது வீடியோ பார்த்து இந்த அக்கா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கும் வந்து உழைப்புக்கு, திறமைக்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு வீடியோ யூஸ். அக்கா வந்து ட்ரெண்டிங். அந்த அக்கா அந்த அக்கா வந்து எல்லாமே ரொம்ப பேசுகிறேன். சரி, நீ அங்கே போ, அடுத்த வீடியோ போவோம். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 19 எம் வந்திருக்கு. சும்மா இல்லைங்க, 19 எம். 19 எம்னா எவ்வளோ ஆச்சு? 19 எம் எத்தனை லட்சம்டா? 1,90,00,000 வியூஸ் போயிருக்குங்க. 1,90,00,000 வியூஸ் போயிருக்குங்க. படிடா, ஒழுங்கா படிடா. சும்மா கிடையாது, பிக் நம்பர் ஆஃப் வியூஸ். அப்படி அந்த வீடியோவில் இப்போ என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாரம் பூரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செம்மையா கோல்டும் ஆயிடுச்சு. இந்த சில் கிளைமேட்டுக்கு சூடா குளிச்சா எப்படி இருக்கும்னு உடனே சுடு தண்ணி வைக்க கிச்சனுக்கு ஓடிட்டேன். கேஸ்ல தண்ணிய வச்சா எங்க அம்மா வரப்போறது ரெய்னி சீசன், இப்படியே சுடு தண்ணிக்குல கிச்சன்ல சுடு தண்ணி வைக்க போறதுக்கெல்லாம் 19 எம். வாங்க பாப்போம். கையிலயும் சுடு தண்ணி ஸ்டவ்ல வச்சு குளிச்சிட்டு இருந்தேனா, மாசத்துக்கே 3 கேஸ் மாத்தணும்னு கையிலேயே ஒண்ணு போட்டு அமுச்சு விட்டாங்க. செம்மையா கடுப்பும் ஆயிட்டேன். உங்க தண்ணிய வேணாம் ஒன்னும் வேணான்ட்டு சைலண்டா போயிட்டேன். சரி, அப்போ வாட்டர் ஹீட்டராச்சும் வாங்கிட்டாங்க கேட்டா மட்டும் என்ன வாங்கி கொடுத்துட போறாங்கன்ட்டு. ஏன்னா அது ரேட்டும் அதிகம், ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸும் அதிகம்னு கடுப்புல யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அட ஆமால நம்ம கிட்டதான் மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இருக்கே அப்படின்னு எடுத்து உடனே சுடு தண்ணி வச்சு குளிக்க போயிட்டேன். ஏன்னா இது ஃபிக்ஸ் பண்றதும் யூஸ் பண்றதும் அவ்வளோ ஈஸி. வச்சு போட்டா அடுத்த செகண்டே சுடு தண்ணி மலை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த அக்கா வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு. அடங்கம்மால ப்ரொமோஷன் பண்ண வீடியோக்கெல்லாம் 19 எம். டேய், நான் ஒரு வீடியோ கூட எனக்கு வந்து வரமாட்டேதுரா. சுடு தண்ணி வந்து வாட்டர் ஹீட்டருக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு இதை வச்சு போட்டாங்க அப்படின்னால சுடு தண்ணி வருதான். நான் எங்கள் வீட்டில் 200 300 ஹீட்டரை பிளக்கில் மாட்டி போட்டாலும் எனக்கு சுடு தண்ணி வந்துடும்டா. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 23 எம் போயிருக்குங்க. 23 எம். அந்த வீடியோ வந்து என்னன்னு பார்ப்போம். இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூப்பராக சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு யோசிச்சிட்டே வர்றப்ப திடீர்னு மூக்கில் ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா பாய் வீட்டு கல்யாணம் ஜாம்பஜால நடந்துச்சு. சரி, இந்த கிளைமேட் கூட நல்ல சான்ஸ் கிடைக்காது. மண்டபத்துக்குள்ள இறங்கிட்டேன். உள்ள போய் பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பம் இந்த மண்டபத்துக்குள்ள மேல தண்ணி போய் இடத்துல நல்ல வேலை மேல எம்கே இருந்துச்சு, கூட்டமே இல்லாம. அப்புறம் நிம்மதி வந்துச்சு. உள்ள போய் பார்த்தா அப்புறம் ஃப்ரெஷ்ஷா பிரியாணி பிரிக்கிறாங்க. சுட சுட கரெக்டான டைம் தான் வந்திருக்கும் போல. அவங்க பேர் பிரியாணி அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிற எந்த பேர்ல நிறைய பீஸ் இருக்கும் அந்த பேர் வாங்கலாம் தான் பண்ணுங்க. கரெக்டா அவங்க எல்லாம் வேலை பார்க்கறப்ப நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். பிளேட் அடிச்சு எடுத்து வந்து சாப்பிட திடீர்னு வீடியோ கேமரா வந்து ஒரு அதெல்லாம் சமாளிச்சு சாப்பிடுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. யாருக்குமே சந்தேகம் வராத விதத்துல அங்க இருக்க கெஸ்ட்ல எப்படி சாப்பிடுவாங்க கேஷுவலா அதே மாதிரி நம்ம வீட்ல வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாய் வீட்டு பிரியாணி தான் 23 வியூஸ் போச்சு. அப்படி என்ன பண்ணிட்டார் தலைவன்? பாய் வீட்டு பிரியாணியில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. பசிக்குது பிள்ளைக்கு பிரியாணி சாப்பிட்ருக்காரு. இதுக்கேண்ட 23 வியூஸ் போச்சு. நானும் மாங்குன்னு வேர்வை கொட்ட தனியை ஊற்ற நானும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு மட்டும் வியூஸே வர மாட்டேங்க கேட்குறீங்க.
இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 242 எம்மு போயிருக்கு. எதுக்காக இவனுக்கு 242 எம்மு போயிருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் நடந்திருக்கு போல. இது கேட்டால் 252 வியூஸ் போயிருக்கு, 242 எம்மு போயிருக்கு. பார்க்காத மபுக்ரஸ் தம்பி மாதிரி இருக்கான். இது வந்து 242 எம் வியூஸ் போயிருக்கு. சார்ஜ் போட்டதை கூட 242 எம்மு ஒஸ்டடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 275 எம்முங்க. யோப்பா 275 எம்மு வியூஸ் போயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கும். வாங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னடா கருமம் இது. நாக்கில் தேனை ஊற்றும் போது தேனி வந்து இப்படி உட்காந்துருச்சு. அப்போ அது உட்காரும் போது அங்கே தேனி கொட்டினோடனே மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சோபா கிரிஞ்சு புட்டன் கிரிஞ்சு புட்டன் என் தம்பின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது என் தம்பியோட பெரிய பெரிய கிரிஞ்சு புட்டன்லாம் இருக்காங்க அப்படின்னு. இருக்கிற டாப் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 427 எம்மு. அது வந்து நம்ம மபுக்ரஸ் வீடியோ தான். அது அந்த வீடியோ பார்ப்போம். இதுக்கு எதுக்கு 422 எம்மு போச்சுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நீங்களே சொல்லுங்கள். நான் இதுக்கு கமெண்ட் பண்ணல. காய்ஸ், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த வீடியோக்கெலாம் வந்து எதுக்குறா இவ்வளோ எம்மு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் இருந்திருக்கும். இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸாக மேக் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா எனக்கு இந்த மாதிரி வியூஸ் எப்போ வருன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்புறமா உங்கள் ஓட்டு யாருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.